மாடு வளர்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் என்ன அப்புட்னா, அதாவது எங்க மாடு வந்து வீட்ல வளர்க்குற மாடு. ஆனாலும் அந்த மாடுக்கு வந்து நாங்க வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்றோம். அதாவது தவிடு, புண்ணாக்கு, தீவனம் அப்படிங்கிற மாரி எல்லாமே எங்க மாட்டுக்கு குடுக்குறோம். ஆனாலும் அந்த மாடுகள் வந்து அதிகமா வந்து நோய்வாய்ப்படுது. அத வந்து தேத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனாலும் இப்போ வந்து ரோட்ல வந்து சாலையில வந்து சோறா இருக்கட்டும், சாம்பார் அது இதுன்னு சொல்லி அந்த மாடு சாப்பிடுது. ஆனாலும் அந்த மாடு வந்து ஆரோக்கியமா தான் இருக்கு. ஆனா எங்களோட மாடு வந்து ஏன் ஆரோக்கியமா இல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குற கேள்வி உண்மையிலுமே ஒரு அற்புதமான கேள்வி. அதாவது இதுக்கு வந்து சிம்பிளான ஒரே ஒரு ஆன்சர் தான். அதாவது வீட்ல வளர்க்குற மாடுகள் வந்து எதுவும் காய்ச்சல் ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மாட்டுக்கு வந்து ஊசியோ இல்ல மருந்து மாத்திரையோ நம்ம போட்டோம் அப்படின்னா, உடனே வந்து அந்த மாடு வந்து சரியா ஆயிரும். அதே நீங்க சாலையில அலையிற மாடுகள வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு காய்ச்சலோ ஏதோ ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா, அந்த மாடு வந்து தேர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சில சமயங்கள்ல வந்து அந்த மாடுகள வந்து இறந்து போறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கறனால, சாலையில அலையிற மாடுகளையும், வீட்ல வளர்க்குற மாடுகளையும் வந்து ஒப்பிடாதீங்க. அதுக்கு வேற, இதுக்கு வேற வித்தியாசம் நெறைய இருக்கு.